நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்சிதிரை தலைப்பிலே இந்த நாளுமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுமாக இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை எப்படி கழுவுகிறது என்று நாம் வேதத்தின் வழியாகவும் விஞ்ஞானத்தின் வழியாகவும் சற்று நாம் தியானிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. நாம் வாசித்து அது என்னவென்று கேட்டுக்கொள்வோம். நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும், இரத்தம் சிந்து இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த இணைச்சட்ட நூல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு, இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவார்த்தனம் செய்கிறது இரத்தமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகவும் 14ஆம் வசனத்திலே மீண்டுமாக சகல மாம்சத்துக்கும் இரத்தம் உயிராயிருக்கிறது, இரத்தம் ஜீவனுக்கு சமானம், ஆகையால் எந்த மாம்சத்தின் இரத்தத்தையும் புசிக்க வேண்டாம், சகல மாம்சத்தின் உயிரும் அது இரத்தம் தானே, அதை புசிக்கிற எவனும் அறுப்புண்டு போவான் என்று இஸ்ரவேலுக்கு சொன்னேன் என்று சொல்லப்படுகிறது. இவ்வாறாக இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்பதை பழைய ஏற்பாடு முழுவதும் ஆண்டவர் மோசையின் வழியாக, இன்னும் ஆதியாகவும் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலுமாக மோசையின் வழியாக ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார். எனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு கேலியானது, ஒரு கிண்டலானது என்று விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் பல வருடங்களாக சொல்லிக் கொண்டு வந்தார்கள். இது ஏறக்குறைய இயேசு பிறப்பதற்கு 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு சத்தியம். இதையெல்லாம் பார்த்து மருத்துவர்களும் மருத்துவ விஞ்ஞானிகளும் கேலி செய்தார்கள், கிண்டல் செய்தார்கள். அது எப்படி இரத்தத்தில் உயிர் இருக்க முடியும், இதெல்லாம் சாத்தியமே கிடையாது என்று சொன்னார்கள். 1962ஆம் ஆண்டு முதல் இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு சந்தேகம், மருத்துவருக்கு சந்தேகம், இப்பொழுது இருதயம் தான் உயிர் இருக்கிறது. இப்ப புது இருதயம் புதுத்தப்பட்ட மனிதன் யாரிடத்திலிருந்து இருதயம் எடுத்தது, அவனா அல்லது மூளையோடு சரீரத்தில் இருக்கும் புது மனிதன் என்ற ஒரு சந்தேகம் வந்தது. பிறகு அவர்கள் தீர்மானித்தார்கள், இதயத்தை மாற்றியதை பிறகு அவன் உயிரோடு இருக்கிறான் என்றால் உயிர் இருதயத்தில் இல்லை என்பதை அறிந்து கொண்டார்கள். எனவே இந்த மனிதன் பழைய மனிதன்தான், இருதயம் மாற்றப்பட்டிருந்தாலும் இருதயத்தில் உயிர் இல்லை, அதனால்தான் இவன் உயிரோடு இருக்கிறான் என்பதை அறிந்து கொண்டு மீண்டும் அவர்கள் எல்லாம் விஞ்ஞான ரீதிப்படி ஆலோசித்து மனிதனுடைய உயிர் அப்பொழுதும் இரத்தத்தில் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேதம் சொன்னதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவர்கள் மனிதனுடைய உயிரானது மூளையில் இருக்கிறது என்று சொன்னார்கள். காலப்போக்கில் மூளைச்சாவு அடைந்த பலர் உயிரோடு இருப்பதை பார்த்தார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தது மூளையிலும் உயிர் இல்லை என்பது அறிய வந்தது. அதற்கு பின் தான் இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. ஒரு மனிதன் விபத்தில் இறந்து போகும்போது இரத்தம் நிறைய போயிடுச்சுன்னா உயிர் போயிடும். உடம்பில் உள்ள இரத்த அணுக்களில் வலிமை குறைஞ்சி போச்சுன்னா உயிர் போயிடும். இதையெல்லாம் அப்புறம்தான் விஞ்ஞானிகளும் மருத்துவ ஞானிகளும் கற்றுக்கொண்டு எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒரு சூழ்நிலை. எனவே இன்றைக்கு விஞ்ஞானமும் பைபிள் சொன்னதை 3000-4000 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்னதை மருத்துவமும் விஞ்ஞானமும் இன்றைக்கு இரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நான் பார்த்தோம். இப்போ ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு இரத்தத்தில் தான் உயிர் இருக்குது என்று சொன்னார். அதை சாப்பிடாதீர்கள் என்றும் சொன்னார். இப்பொழுது நாம் இந்த இரத்தத்தை புசிக்கும் பொழுது என்ன நடக்கும் என்பதை நாம் சொல்லணும். புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 26:26 மேலே வாசிக்கும் பொழுது அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லுகிறார். சரீரத்தை எடுத்து அப்பத்தை எடுத்து அனைவரும் வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். இரத்தத்தை எடுத்து அனைவரும் வாங்கி போய் பருகுங்கள் என்று சொன்னார். அப்போ அவருடைய இரத்தத்தை பருகினால் என்ன நடக்கும்? நீங்கள் அறுவை சிகிச்சை செய்யும் பலருக்கு இரத்தம் ஏற்றுதல் நடைபெற்றிருக்கும். வேறொருடைய இரத்தத்தை எடுத்து பொய்த்து இருப்பார். நீங்கள் அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இரத்தம் ஏற்றப்பட்டவர்களுக்கு சரீரத்தில் ஒரு சில வியாதிகள், நல்ல காரியங்கள் இருக்கும். சில பேருக்கு தலைவலிக்கலாம், சில பேருக்கு ஜாண்டிஸ் வரலாம், சில பேருக்கு டைஃபாய்டு வரலாம்,
சில பேருக்கு உடல் அசதிகள் இருக்கலாம். எனில் அந்த புது இரத்தத்தின் குணாதிசயங்கள் இவர்கள் உடலில் சேர்ந்து அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதை பார்க்கிறோம். ஒரு சில நாட்கள் ஆன பிறகு நம்முடைய இரத்தம் அதை மேற்கொண்டு உடல் இரத்தம் மேற்கொண்டு எல்லாத்தையும் நார்மலைஸ் ஆக்கிவிடும். இது இரத்தம் யாருக்கெல்லாம் ஏற்றப்பட்டிருக்கோ அவர்களுக்கெல்லாம் இது தெரியும். அப்போ இரத்தம் உள்ளே போய் கிரியை செய்து தன்னுடைய ஆதிக்கத்தை காட்டுகிறது என்பதை தெரிகிறது. அதனால்தான் அல்லாத இயேசு கிறிஸ்து அனைவரும் இது வாங்கி பருகுங்கள், ஏனெனில் உங்கள் பாவம் மன்னிப்புக்கென்று அழைக்கப்பட்ட இரத்தம் என்று சொல்கிறார். அப்போ இந்த இரத்தத்தை நாம் புசிக்கும் பொழுது இயேசுவின் இரத்தமாக நம்முடைய இரத்தம் மாற்றப்படுகிறது. இயேசுவின் இரத்தமாக நம்முடைய இரத்தம் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்பொழுது பாவத்தின் காரியங்கள் விடுத்து கழுவப்பட்டு பரிசுத்தம் நமக்குள் வருகின்றது. இந்த இரத்தத்தை பருகாமல் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட மாற்றங்கள் நமக்குள் நடுவதற்கு வாய்ப்புகள் மிகவும் கரியும். அவருடைய சரீரம் அவளுக்கு ஆத்தும பெல்லை ஒட்டுகிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பாவங்கள் கழுவப்பட இரத்தத்தை நாம் பருக வேண்டும். நம்முடைய திருச்சபையிலே இரத்தம் கொடுப்பது கிடையாது, எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அது ஏன் என்று நம்முடைய சபைக்காரத்து கேட்டோமானால், உடலிலே இரத்தம் இருக்குது என்று சொல்வார். உடலில் இரத்தம் இருக்குது இயேசுக்கு தெரியல, பாவம். அவர் தியாலஜிலாம் படிக்கலை, அதனால் அவருக்கு தெரியல. இன்றைக்கு தியாலஜி படித்த அனைவர் இதை சொல்லுகிறார். ஆனால் எதுக்கு பாப்பா அது அப்பத்தை எதுக்கு பிட்கிறார்கள்? பிட்டா ரத்தம் வெளியே வந்துடாதா? இது சாதாரணனுக்கு தெரிஞ்சதானே. ஆட்டை அறுத்தால் ரத்தம் வெளியே வந்துருமே. அப்போ இதை அறுத்தால் ரத்தம் வெளியே வரும்னு தெரியாது அவர்களுக்கு. தெரியும். தெரிஞ்சுதான் ஒரு புதுசான ஒரு தியாலஜி அவர்கள் உருவாக்கி மக்களை நம்ப வைத்துக் கொண்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவும் என்பதை விஞ்ஞானம் ப்ரூவ் பண்ணிருக்கு. நியாயப்பிரமாணம் சொல்லியிருக்கு, இயேசு சொல்லியிருக்கார். இதையும் மீறி அவருடைய சரீர ரத்தத்தை பருகாமல் நாம் இருந்தால் பாவங்கள் முழுவதும் கழுவப்பட முடியாது. அதை பருகும்போது தான் முழுமையாக கழுவி நம்முடைய ரத்தம் தூய்மையான இரத்தமாக, அவருடைய இரத்தமாக எவ்வளோ அடிக்கடி பருகிறோமோ அடிக்கடி அந்த இரத்தமாக மாறி நாம் பரிசுத்த பிள்ளைகளாக மாற முடியும். எனவே அது இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னுடைய பாவங்களையும் கழுவு என்பது நிச்சயமாக இருப்பதனாலே அந்த திருப்பந்தியிலே கலந்து கொள்ளும் பொழுது நாம் கண்டிப்பாக இயேசு ரத்தத்தை பருவலாக மாற நாம் முயற்சி செய்வோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மீண்டும் குறிச்சதிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். பிரைஸ் தி லார்ட்.